காண கோடி கண்கள் வேண்டும். ஆனால் நீர் வந்து விட்டீரே, இனி எங்கு ஒன்றாக காண்பது? சொல்லும் நாரதரே, என்ன காரியம்? சிவபெருமானின் வரத்தை கொண்டு சூரபத்மன் உலகத்தோரையும் கொடுமை செய்கிறார். சுவாமி, நீங்கள் ஏன் எல்லாருக்கும் மரங்களை வாரி கொடுத்து மக்களை அல்லல்படுத்துகிறீர்கள்? அது மட்டுமல்ல தாயே, இவரின் சக்தியை வைத்து மட்டும்தான் அவனை அழிக்க முடியும் என்று வேறு வரம் கொடுத்திருக்கிறார். இது வேறையா? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? பாருங்கள், இப்போது கஷ்டம் யாருக்கு? நமக்கு தானே. சக்தி, என்ன என் மீது மட்டும் குற்றம் இருப்பது போல பேசுகிறாய்? ஆமா, உங்கள் வரம் தானே எல்லாவற்றுக்கும் காரணம். வீண்பலி சுமத்தாதே பார்வதி, அவனுடைய கர்ம வினைகளும் அதுக்கு காரணம். ஆம், நீங்கள் தான் நன்றாக ஒப்பேற்றுவீர்களே, அது இதுவும் ஒன்றுதானே. உமா, வரம்புகளை மீறாதே. உம்மில் பாதி நான் ஆயிற்றே, இதில் ஏது வரம்பு? மறவாதே, இந்த சிவம் இல்லையில் சக்தி இல்லை. இந்த சக்தி தானே உமக்கும் சக்தியாக இருக்கிறேன். சக்தி சுவாமி, தம்பி, அதோ பார்த்தாயா? நான்முகர் பிரம்மர் செல்கிறார். ஓ, இவர்தான் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மதேவரோ? பிரம்மதேவரே, பிரம்மதேவரே, பார்த்தீர்களா அண்ணா? ஆனவர்கள் 4 திசையிலும் தலை வைத்திருக்கிறார், ஆனால் என்னை கண்டு கொள்ளவே இல்லை. வரட்டும். பிரம்மதேவரே, நில்லுங்கள். சொல்லுங்கள் முருகப்பெருமானே. நான் அழைத்தது உமக்கு கேட்கவில்லையோ? நான் கவனிக்கவில்லை முருகப்பெருமானே. 4 தலை இருந்தும் என்னை நீங்கள் கவனிக்கவில்லை. சரி, என்ன தொழில் செய்பவர் நீங்கள்? நான் படைக்கும் தொழிலை செய்கிறேன். அந்த படைக்கும் தொழிலை எதன் அடிப்படையாக கொண்டு செய்வீர்கள்? பிரணவ மந்திரம் மூலமாக. பிரணவ மந்திரம் அப்படி என்றால் என்ன? அது ஆ, உ, இம் ஆகியவற்றை கொண்டது. அந்த ஆ, உ, இம் ஆகியவற்றின் பொருள் என்ன? அது அது தெரியவில்லை. ஓ, படைக்கும் தொழிலை செய்யும் உமக்கே பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியவில்லை. இது மாபெரும் குற்றம். தாங்கள் சிறைக்கு செல்ல வேண்டும். தம்பி, படைக்கும் தொழிலை செய்பவரை சிறையில் வைப்பது நல்ல காரியம் அல்ல. இது தவறு. இல்லை அண்ணா, இல்லை. இவரை நான் சிறையில் வைத்தே ஆவேன். நான் சொல்வதை நீ என்று கேட்டிருக்கிறாய். முருகா, பிரம்மதேவனை எதற்காக சிறையில் வைத்தாய்? அவர் தொழில் மீது அவருக்கு கூட அக்கறை இல்லை, அதனால் தான் சிறையில் வைத்தேன். இருப்பினும் படைக்கும் தொழிலை செய்பவரை நீ எவ்வாறு சிறையில் வைக்கலாம்? படைக்கும் தொழில் செய்பவர், ஆனால் அவருக்கு பிரணவ மந்திரத்திற்கு கூட அர்த்தம் தெரியவில்லை. உனக்கு தெரியுமோ? ஓ, தெரியுமே. தங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தெரியும் என்று சொன்னாயே, நீ சொல் பார்க்கலாம். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. குருவை போல நான் மேலும், நீங்கள் சிஷ்யனை போல கை கட்டி வாய்ப்புத்தி கீழும் அமர்ந்தால்தான் சொல்வேன். அது எப்படி முடியும்? நான் முன்னில் உயர்ந்தவன். இல்லை, தம்மிலும் உயர்ந்தவன் நான். என்ன? நமச்சிவாய என்று உமக்கு 5 எழுத்து, சரவண பவ என்று எனக்கு 6 எழுத்து. போதுமா? இன்னும் வேண்டுமா? ஆகட்டும் அப்பனே.
நாராயண நாராயண. என்ன நாரதரே, உமக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையோ? உலகத்தை ஆளும் தாயே, பிள்ளையை இப்படி ஏசலாமா? சொல்லும் நாரதரே, இன்று என்ன புது கலகம்? இன்று நான் ஒரு பழம் கொண்டு வந்துள்ளேன். பழமா? எனக்கு? இது சாதாரண பழம் அல்ல, இது ஞானப்பழம். இதை ஈஸ்வரனுக்காகவே கொண்டு வந்துள்ளேன். என் தலையில் கட்டிவிட்டீர்களா? இதை என்னை விட என்னில் பாதியான பார்வதி உண்ணுவதே முறையாகும். என் பக்கம் திருப்பி விட்டீர்களா? சரி, இதை என் பிள்ளைகளுக்கே கொடுக்கிறேன். அம்மா, மூத்த பிள்ளை நான் தான். அந்த பழம் எனக்கே. இல்லை இல்லை, செல்ல பிள்ளையான எனக்குத்தான் அந்த பழம் வேண்டும். ஏன் அடித்துக் கொள்கிறீர்கள்? இருவரும் பகிர்ந்து உண்ணுங்கள். பழத்தை பகிரக்கூடாது. அப்படி பகிர்ந்தால் பலன் கிட்டாது. சரி, ஒரு போட்டி வைக்கலாம். உங்களில் யார் முதலில் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம். அப்படியா? இதோ போய் வருகிறேன். என்ன கணபதியாரே, உங்களுக்கு பழம் வேண்டாமா? சற்று பொறுங்கள் நாரதரே, நீங்களே பார்ப்பீர்கள். என்ன செய்கிறீர்கள் கணபதியாரே? என் தாய் தந்தை தான் என் உலகமே, அதனால்தான் அவர்களை சுற்றி வருகிறேன். அடடே, பழத்தை வென்று விட்டாரே. ஐ, பழம் எனக்கு. அம்மா, நான் உலகை சுற்றி வந்து விட்டேன். பழம் எங்கே? தம்பி, இதோ பார்த்தாயா? பழம் எனக்கு. தாயே, என்ன இது? எனக்கொன்றும் தெரியாதப்பா. எங்களை சுற்றினால் உலகை சுற்றுவதாக கூறினான். பழத்தை வென்று விட்டான். பேஷ், நல்ல நாடகம். பெரியோர்களாக சேர்த்து நடத்திய நாடகம் அல்லவா இது? மூத்த பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இளைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று நிரூபித்த உங்களிடம் இனி ஒரு கனவில் இருக்க மாட்டேன். முருகா, எங்கு செல்கிறாய்? எங்கோ செல்கிறேன். என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு தனிமையில் இருக்கப் போகிறேன். முடிந்தால் என்னை எல்லோரும் வந்து பாருங்கள். தம்பி, செல்லாதே நெல். மாட்டேன். தம்பி, இந்த பழத்தை நீயே வைத்துக்கொள். செல்லாதே நெல். தேவையில்லை. முருகா, ஞான பண்டிதா. யாரு? ஓ, ஔவையா? வேலவா, வேதம் முற்றும் கற்றவன் நீ. அதை உன் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றவன் நீ. உனக்கு நான் அறிவுரை கூறலாமா? உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவையில்லை. அன்பு தெய்வமே, அருள் வடிவே, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று என் அறிவுக்கு சுட்டிக்காட்டிய தமிழ் கடவுளே, நீ தவறு செய்யலாமா? அம்மையப்பனிடம் கோபப்படலாமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். வா, திரும்பி செல்வோம். ஔவையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்பது? அம்மையப்பனிடம் ஒரு பழத்தை பெறக்கூட எனக்கு அருகதை இல்லையா? இல்லை, அந்த பழம் தான் எனக்கு கிடைக்க கூடாதா? அப்பழமே நீதானப்பா. பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி உலகோர்க்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத சிறுவனானி. மாறுவது மனம், சேருவது இனம், தெரியாத முருகனானி. ஏறுமையில் ஏறு, ஈசனிடம் நாடு. ஏறுமையில் ஏறு, ஈசனிடம் நாடு, இன்முகம் காட்டவானி. ஏற்றுக்கொள்வார், கூட்டிச் செல்வேன், என்னுடன் ஓடிவானி, என்னுடன் ஓடிவானி.
யாரடி இந்த பெண்மகன் எம்முடைய தோட்டத்தில்? ஏது உம்முடைய தோட்டமா? இது இந்திரலோகத்து தோட்டமாயிற்றே. இந்திரலோக தோட்டமா? இது மூவுலகையாலும் என் அண்ணன் சூரனின் தோட்டமாகும். என் அண்ணனுக்கு நீ தாசியாக கிழவே வா. என்னை விடு. வா வா. இந்திராணியை தொட்ட கைகள் வெட்டப்பட வேண்டும். அண்ணா இந்திரா, உன் உலகையாளும் சூரனின் தந்தை மீதா கைவிக்கிறான் உன்னை. சுவாமி சுவாமி பரம்பொருளே பரம்பொருளே. இந்திராணி என்னவாயிற்று? அந்த கிராதகன் சூரன் என் கணவனை கடத்திச் சென்று விட்டான். இப்பொழுது இந்திரலோகமே இருண்டு கிடக்கிறது தேவி. பார்த்தீர்களா சுவாமி, நாளுக்கு நாள் அந்த சூரியனின் அட்டூழியம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. உங்களின் சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும். தாங்கள் தான் எனக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும். உமா, நம் சக்தியின் ஸ்வரூபமாக பிறந்தவன் முருகன். அவனுக்கு உன் ஆற்றலை திரட்டி வேல் ஒன்றை வழங்கும். அவ்வாறே என் கணவரை காப்பாற்றி தந்துவிட்டால் என் மகள் தெய்வானையை தங்கள் மகன் முருகனுக்கே மனமுடித்து தருகிறேன். ஆகட்டும். முருகா, எங்கே முருகன்? அவரா இந்நேரம் பல லீலைகள் செய்து கொண்டிருப்பார். அண்ணா, எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? சொல் தம்பி, என்ன உதவி? நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன். ஆஹா, யார் அந்த பெண்? என் தந்தையின் மனதை வென்றெடுத்தவள். அவள் பெயர் வள்ளி. வள்ளியா? ஆம், காடு சுற்று குறமகன், பேரெழுதியவள் குறமகன். சரி சரி, நிறுத்துங்க. இதெல்லாம் ஏன் என்னிடம் கூறுகிறேன்? அந்த பெண்ணின் மனதை கவர்வதற்கு உங்களுடைய உதவி தேவை அண்ணா. ஒண்டிக்கட்ட இடம் இதை கேட்கிறாய். சரி, என்ன செய்வது? சொல்லுங்க, நான் என்ன செய்வோம்? யானையாக மாறி அவளை துரத்துவீர்கள். நான் அவளை உங்களிடமிருந்து காப்பாற்றி அவள் மனதை கவர்ந்து விடுவேன். சரி, செய்கிறேன் போ. யானை, யாராவது காப்பாற்றுங்களேன். வள்ளி, இங்கே என்ன செய்கிறாய்? வா. முருகா, அவ்வையே, நீரா? சூரனை வென்றெடுக்கும் வேலோடு உன் தாய் இங்கே காத்திருக்கிறேன். நீ என்ன இங்கே லீலைகள் செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை அழைத்துச் செல்ல வந்துள்ளேன். வா, செல்வோம்.
இங்கே மகளை மனம் முடித்து தருவதாக கூறிய இந்திரனையும் காணும், நீ ஆசைப்பட்ட பெண் வள்ளியையும் காணும். அதோ அங்கு வருகிறார்கள். வள்ளி தேவானை சமேதனாக கந்தப்பெருமானை காண கண் கோடி வேண்டும். வாழ்வு பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா, மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா, சேவடி செவ்வி திருக்காப்பு. அடியோமோட்டும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. வடிவாய் ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு. படைப்போர் புக்கு முழங்கும பாஞ்சஜன்யம் பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு.